ஃபுட் பிஸ்னஸில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். நாங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ எடுத்திருக்க வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டின்னருக்கு நாங்கள் போட்டிருந்த மெனு தான். ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட மெனு பார்க்கும்போது தெரியும். இடியாப்பம், தேங்காய் பால், அப்புறம் இட்லி, தனியாக 4 இட்லி வேணுனாலும் சாம்பார் சட்னியோட வாங்கிக்கலாம், இல்லை 5 இட்லி ப்ளைன் இட்லியாக வாங்கிக்கலாம். ஏன்னா நிறையா பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்கும், மதியம் வச்சு குழம்பு மிச்சம் இருக்கும் இல்லையா. ஸோ இட்லி மட்டும் வாங்கிக்கிட்டால் அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு மாவு இருக்கலாம், சரி சாம்பார் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும், சட்னி மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு அப்படி தான் நான் எப்போவுமே மெனு வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஒரு 6 பாக்கெட் இன்றைக்கி சாம்பார் மட்டும் கொடுத்தோம், ஒரு பாக்கெட் 50 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு தனியாக கேட்குறவங்களுக்கு கெட்டி சட்னியாக அரைச்சி கொடுத்துட்டோம். அது ஒரு 4 பாக்கெட் போச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ வந்து நான் ஆர்டர் கட் ஆஃப் டைம்லாம் கொடுக்குறதில்ல. நான் போஸ்ட் பண்ணிடுவேன், மதியம் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் அந்த வர்ற ஆர்டரெல்லாம் நோட் பண்ணி நோட்டில் தனியாக எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்ட்ராவே இப்போ செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் இட்லி மாவாகவும் கொடுக்குறோம். நம்மளோட இட்லி மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃப்ளஃபியாக இட்லிஸ் வந்து வரும், சூப்பராக இருக்கும். நம்மளோட இட்லிக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்குது. பார்த்து பக்குவமாக கிரைண்ட் பண்ணுவோம். ஸோ இட்லி மாவு வேணுங்கிறவங்களுக்கு இட்லி மாவாகவும், சாம்பார் வேணுங்கிறவங்களுக்கு தனியாக சாம்பார், சட்னி வேணுங்கிறவங்களுக்கு தனியாக சட்னி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து கொடுக்கும்போது நமக்கு அவங்களுக்கு அவங்க கன்வீனியன்ட்டுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் 7 செட் இடியாப்பம் வந்து இன்றைக்கி கேட்டிருந்தாங்க. இடியாப்பமும் இன்றைக்கி போட்டிருந்தோம் இல்லையா. ஆனால் நம்மக்கிட்ட 4 செட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சொன்னேன் 4 செட்டு மட்டும்தான் இருக்குது சிஸ்டர், மற்றெல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படின்னு. அவங்க சரி ஓகே எனக்கு வந்து சாம்பார் இட்லி மினி இட்லி இருக்குல்ல அது ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக மினி சாம்பார் இட்லியும் ரெடி பண்ணி அதையும் கொடுத்தாச்சு. அப்படியே நம்மளோட ஹோம்மேட் கீயை ஊற்றி அப்படியே அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். நம்மளோட அப்படியே அந்த நெய்யை ஊற்றுனாலே நல்ல ஸ்மெல்லு, ஃப்ளேவர், டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்மளோட நெய்க்குமே இங்கே நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.